டூ ஆப்பில் நேபார் காம்பனண்ட்டை பார்த்துட்டோம். நேபார் காம்பனண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ மற்ற காம்பனண்ட்ஸ்லாம் பார்ப்போம். மற்ற காம்பனண்ட்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா சைன்இன் இருக்குது. நான் சைன்இன் போயிட்டு அப்புறம் சைனப் இருக்குது. சைனப் பண்ணால் சைனப் பேஜ் காமிக்குது 2 பாஸ்வேர்டு என்டர் பண்ணுற மாதிரி. டார்க் மோட், லைட் மோட் இருக்குது. இந்த டூ ஆப்பை கிளிக் பண்ணனா எனக்கு என்னுடைய ஆப் என்ன பண்ணுது, பேசிக்காக சில இன்ஃபர்மேஷன் காமிக்குது. ரைட். ஸோ இதெல்லாம் எப்படி ரியாக்ட் மூலயமா பண்ண முடியுது, ரைட்? இது இப்போ எப்போ இந்த விஷயம் நடக்குது? இப்போ நான் சைன்இன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் போயிட்டு சைன்இன் பண்ணுறேன், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் சைன்இன் பண்ண உடனே எனக்கு இந்த பேஜை காமிக்குது. ரைட்டு, ஒரு ஃபார்ம் காம்பனண்ட், அப்புறம் என்னென்னலாம் டாஸ்க் இருக்குது அப்படின்னு காமிக்குது. நான் வந்து 10s at 7 PM அப்படின்னு ஒரு டாஸ்க் ஆட் பண்ணுறேன். ஆட் டு டூ அப்படின்னா அது எனக்கு இங்கே காமிக்குது. ஓகே, ஜிம் அட் 5 AM அவர் ஸ்டார்ட்னு பார்த்தீங்கன்னா அது எனக்கு இங்கே ஸ்டார்ட்னு காமிக்குது. இப்போ நான் இதை மாடிஃபை பண்ணணும், இந்த பர்டிகுலர் டூடுவை நான் மாற்றணும் அப்படின்னா இந்த எடிட் பட்டன் கிளிக் பண்ணால் இந்த டேட்டா அப்படியே இங்கே வந்துடுது. நான் ஏஎம்க்கு பதிலாக பிஎம் மாற்றணும் அப்படின்னா பிஎம் போகிறேன். இது ஸ்டார்ட் ஆகலை, அசைன் மட்டும் கொடுக்குறேன். எடிட் டு டூ கொடுத்தேன்னா அப்படியே இங்கே ஏஎம் பிஎம்மாக மாறிடுது, அசைனாக மாறிடுது. ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம டாஸ்க்கெல்லாம் வந்து டாஸ்க்குக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. அந்த டாஸ்க்கை எடிட் பண்ண முடியணும். அந்த டாஸ்க்கை வேணால் டெலிட் பட்டன் கிளிக் பண்ணால் டெலிட் ஆகிடணும், வேணும்னா ஆட் பண்ண முடியணும். ரைட். ஸோ இந்த டாஸ்கோட க்ரெட் ஆப்ரேஷன் நம்ம வந்து பண்ண முடியும். ரைட். இது எப்படி பண்ணுறது? அப்புறம் நான் லாக் அவுட் கிளிக் பண்ணால் லாக் அவுட் ஆகிடணும். ரைட். இங்கே நான் வந்து டார்க் மோட், லைட் மோட் சப்போர்ட்டும் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனில் ஒரு ஓவர்வியூ நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரியாக்ட் அப்ளிகேஷனில் நம்ம பண்ணுறது என்னென்னா, நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி பேசிக்காக நம்ம ஆப்னு ஒரு காம்பனண்ட் கால் பண்ணுவோம். காம்பனண்ட்னா நத்திங் பட் அ ஃபங்க்ஷன் தட் ரிட்டர்ன்ஸ் HTML கண்டென்ட். அந்த காம்பனண்ட் வந்து இந்த ஆப்ன்ற காம்பனண்ட் நிறைய காம்பனண்ட் கால் பண்ணும். ஆப்ன்ற காம்பனண்ட் ஆப் ரவுட்ஸை கால் பண்ணுது. இந்த ஆப் ரவுட்ஸ்ன்ற காம்பனண்ட் நேபார்ன்றதை கால் பண்ணுது. அப்புறம் நிறைய காம்பனண்ட்டை கால் பண்ணுது. இந்த காம்பனண்ட்லாம் சேர்ந்து என்ன HTML கண்டென்ட் வருதோ அந்த கண்டென்ட்டை நம்ம கொண்டு போய் இந்த index.html இருக்கிற டிவ் எலமெண்ட் இருக்குல்ல, ஐடி ரூட்டோட அங்கே போய் போட்டுடுறோம். இந்த காம்பனண்ட் ரிட்டர்ன் பண்ணுற HTML கண்டென்ட்டை நம்ம இங்கே போடுறதுனால தான் நம்மளால் அந்த பேஜை பார்க்க முடியுது. ஸோ ரியாக்ட் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன டிசைட் பண்ணணும்னா, நம்ம அப்ளிகேஷனை பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்ளிகேஷனை போய் நம்ம பார்க்குறோம். கரெக்டாக இங்கே நேபார் காம்பனண்ட் எப்போதுமே இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு காம்பனண்ட் எழுதிடலாம். ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனா அந்த ஃபங்க்ஷன் இந்த HTML கண்டென்ட் ரிட்டர்ன் பண்ணோம், நமக்கு இது டிஸ்பிளே ஆகிடும். அப்புறம் இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு காம்பனண்ட். ரைட். ஸோ எந்தெந்தெல்லாம் காம்பனண்ட் எழுதணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணணும். ஓகே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இப்போ டாஸ்க்குன்னு இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு டாஸ்க் போயிட்டு வேறு ரவுட் போகுது. ஸோ ஒரு ரவுட்டுக்கு எனக்கு பேஜ் மாறுது. கரெக்டாக. இப்போ ஒரு ரவுட்டு மாறும்போது எனக்கு டிஸ்பிளே மாறணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும், வேறு ஒரு காம்பனண்ட்டை கால் பண்ணணும், அந்த காம்பனண்ட் எனக்கு இது கொடுக்கணும். கரெக்டாக. ஸோ அதுக்கு தான் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ரவுட்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஆப் காம்பனண்ட் ஆப் ரவுட்ஸை கால் பண்ணுது. நமக்கு எப்போதுமே நேபார் இருக்கணும் அப்படின்றதுனால இந்த ஆப் ரவுட்ஸ் நேபாரை கால் பண்ணிவிட்டு, அப்புறம் என்ன ரவுட்டு லாகின் ரவுட் கூப்பிடணும் அப்படின்னா நான் இந்த காம்பனண்ட்டை கால் பண்ணணும். ஸ்லாஷ் ரவுட் கூப்பிடணும்னா லேண்டிங் பேஜ் காம்பனண்ட் கால் பண்ணணும். ஸ்லாஷ் டாஸ்க்கை கூப்பிடணும்னா இந்த காம்பனண்ட் கூப்பிடணும். இதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ப்ரௌஸ் ரவுட் இது கூட நம்ம இப்படி மென்ஷன் பண்ணோம்னா இது பேசிக்கலி நம்ம என்ன சொல்கிறோம்னா ரியாக்ட் ரவுட்டருக்கு சொல்கிறோம். இந்த ரிக்வஸ்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த காம்பனண்ட்டை கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது இப்படி தான் இந்த சின்டாக்ஸ் ரியாக்ட் ரவுட்டருக்கு நம்ம சொல்கிற சின்டாக்ஸ். ஸோ ஸ்லாஷ் லாகின் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ரவுட்டு கால் ஆகிடும். ரைட்டு. ஸோ இப்போ நான் ஸ்லாஷ் டாஸ்க் அப்போ ஸ்லாஷ் சைன்இன்ற ரவுட்டு இந்த ஆப் ரவுட்லேருந்து நம்ம இந்த லிங்க்குக்கு போனோம்னா அது கால் ஆகிடும். சைன்இன் ரவுட்டு எனக்கு சைன்இன் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு HTML கண்டென்ட் இல்லை, அதை ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஸோ அது நம்ம சேர்த்து ரிட்டர்ன் பண்ணால் அது நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். சப்போஸ் நம்ம லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணி முடிச்சிட்டோம். லாகின் பண்ண உடனே ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் பண்ண உடனே இப்போ கெட் ஸ்டார்டட் நம்ம வந்து லாகின் போகிறோன்னா அது டாஸ்க்குக்கு போய் டாஸ்க்லாம் டிஸ்பிளே பண்ணுது. இந்த டாஸ்க்கெல்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நான் ஒரு காம்பனண்ட் வச்சுருக்கேன்.
அது என்னதுன்னா டாஸ்க் லிஸ்ட். இந்த டாஸ்க் லிஸ்ட் காம்பனண்ட்டில் நான் என்ன டிஸ்ப்ளே பண்ணணும், ஒரு ஃபார்ம் டிஸ்ப்ளே பண்ணணும். அப்புறம் லிஸ்ட் ஆஃப் டாஸ்க் ஐட்டம், நிறைய டாஸ்க் ஐட்டம் இருக்குது, நான் லிஸ்ட் ஆஃப் டாஸ்க் ஐட்டம் டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ எல்லா டாஸ்க்கையும் நான் வாங்கி இந்த லூப் அடித்து இங்கே நான் டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு காம்பனண்ட், அதுதான் டாஸ்க் ஃபார்ம். இதை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு காம்பனண்ட், அதுதான் டாஸ்க் ஐட்டம். ஸோ டாஸ்க் லிஸ்ட்டில் டாஸ்க் ஃபார்மை காம்பனண்ட் கால் பண்ணுவேன், டாஸ்க் லிஸ்ட் கால் பண்ணுவேன். இது ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணுவோம், HTML கண்டென்ட் ரிட்டர்ன் பண்ணும். இது என்ன, இந்த டாஸ்க் லிஸ்ட் என்ன பண்ணும், அந்த HTML கண்டென்ட்டை இங்கே ரிட்டர்ன் பண்ணும். இங்கே வர கண்டென்ட்டை நம்ம ஆப்புக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம். அது கரெக்டாக நம்ம HTML ஃபைலில் போய் நமக்கு டிஸ்ப்ளே வருது. இப்படி தான் ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் நம்ம அப்ராப்ரியேட் காம்பனண்ட்ஸை கால் பண்ணால் நமக்கு HTML கண்டென்ட் வரும். அந்த HTML கண்டென்ட்டை நம்ம index.html போடுறதுனால நமக்கு டிஸ்ப்ளே வருது. இது டூடுக்கு நம்ம இப்படி நான் டிசைன் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி காம்பனண்ட்ஸும் டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காம்பனண்ட்ஸை டிசைன் பண்ணிக்க வேண்டியது தான். பேசிக்காக அதுக்கேற்ற மாதிரி இங்கே ரவுட்ஸை கால் பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த இந்த ரவுட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரவுட்ஸ் இருக்கிற காம்பனண்ட்டெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா பேஜஸ் டைரக்டில் போடுறேன். என் கோடை பார்த்தீங்க அப்படின்னா கோடில் காம்பனண்ட்ஸ் ஒரு டைரக்டரி இருக்குது, பேஜஸ்ன்ற டைரக்டரி இருக்குது. இந்த பேஜஸ்ன்ற டைரக்டரியில் தான் இந்த ரவுட்டு கால் பண்ணுற எல்லா காம்பனண்ட்டையும் இந்த பேஜஸ்ன்ற டைரக்டரியில் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த டாஸ்க் லிஸ்ட் வந்து தனித்தனி ஒரு காம்பனண்ட் வேறு காம்பனண்ட்டை கால் பண்ணலாம்ல, அது எல்லாத்தையுமே காம்பனண்ட் டைரக்டாக போட்டிருக்கேன். லேண்டிங் பேஜ், nav பாரு, டாஸ்க் ஃபார்ம், டாஸ்க் ஐட்டம். இந்த லேண்டிங் பேஜ் கூட நம்ம பேஜஸ் டைரக்டில் போட்டுடலாம். இதெல்லாம் தனித்தனி காம்பவுண்டில் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம கோடு பற்றி பார்த்திங்கன்னா நம்ம ஆப் ஃபங்க்ஷன் வந்து இந்த ஆப் ரவுட்ஸை கால் பண்ணுது. மற்றெல்லாம் என்னென்னு பின்னாடி பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி இந்த ஆப் ரவுட்ஸ் என்னன்னா ப்ரௌஸ் ரவுட்டருக்குள்ளே தான் ரவுட்ஸ் இருக்கணும், கரெக்டாக? ஸோ இந்த ஆப் ரவுட்டையே நம்ம ப்ரௌஸ் ரவுட்டருக்குள்ளே தான் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அதனால் நம்ம இப்போ ஆப் ரவுட்ஸுக்கு போனோம்னா ஆப் ரவுட்ஸ் வந்து nav பாரை கால் பண்ணுது. அப்புறம் இந்த ரவுட்ஸ்குள்ளே ரவுட்டு போட்டு ஒரு ரவுட்டுக்கும் எந்தெந்த காம்பனண்ட்டை கால் பண்ணணும்னு சொல்லிடுது, ரைட்டா? இப்போ நான் லாகின் பேஜுக்கு போகிறேன். நான் லாகின் பேஜுக்கு போகும்போது யூசர் ஏற்கனவே லாகின் ஆகியிருந்தாருன்னா நான் லாகின் பேஜை காமிக்க தேவையில்லை, கரெக்டாக? அந்த லிஸ்ட் ஆஃப் டாஸ்க்கை காமிச்சா போதும். ஸோ யூசர் லாகின் ஆகியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத நான் காமனாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும், ரைட்டா? ஸோ அது லாகின் ஆகியிருந்தாங்க அப்படின்னா நான் வந்து லிஸ்ட் ஆஃப் டாஸ்க்கு, அதாவது நேவிகேட் டு டாஸ்க், நேவிகேட் வந்து ரியாக்ட் அவுட் இருக்குது. நேவிகேட் டு டாஸ்க்னா டாஸ்க்கு என்ன ரவுட்டோ இந்த காம்பனண்ட் கால் ஆகிடும். ஸோ லிஸ்ட் ஆஃப் டாஸ்க் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. சப்போஸ் யூசர் லாகின் ஆகணும்னா எனக்கு இந்த காம்பனண்ட் கால் ஆகும். அது இந்த சைன்இன் காம்பனண்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அது எனக்கு டிஸ்பிளே ஆகும், இந்த சைன்இன் ஃபார்ம் ரிட்டர்ன் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இப்போ எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா யூசர் லாகின் ஆகிருக்காங்களா இல்லையா அப்படின்றது தெரியணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய யூசர் ஃப்ளோ என்ன, ஒரு யூசர் வந்து நம்ம அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, இதுதான் யூசர் ஃப்ளோ. இந்த யூசர் ஃப்ளோ நமக்கு கிளியராக தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூசர் நேமே இருக்காது, கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சைன்அப் பண்ணுவாங்க. சைன்அப்பில் ராஜா ஒரு பாஸ்வேர்ட் ராஜா 123 ராஜா 123. இப்போ சைன்அப் ஆயிடுச்சு. சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு இது கேட்குது. இப்போ நான் அந்த ராஜா யூஸ் பண்ணி சைன்அப் பண்ணுவேன். ராஜா 123 இப்படி தானே யூஸர் நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சைன்அப் பண்ண உடனே நமக்கு பேக்எண்டில் வந்து ஒரு ரிக்வஸ்ட் போய் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் பேக்எண்டில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ நம்ம சைன்இன் பண்ணும்போது என்ன ஆகும்னா எனக்கு வந்து என்ன வருதுன்னா இந்த சைன்இன் பண்ணும்போது எனக்கு இந்த காம்பனண்ட் டிஸ்பிளே ஆகுது. இப்போ சைன்இன் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஓகே, இந்த அப்ளிகேஷன் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் சைன்இன் பண்ணுறேன், கரெக்டாக? ஸோ இந்த காம்பனண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த காம்பனண்ட் வந்து எனக்கு நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி அந்த ஃபார்மை எனக்கு டிஸ்பிளே பண்ணணும், கரெக்டாக? ஸோ ஃபார்மை டிஸ்பிளே பண்ணணும், யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறதுக்கு ஃபார்மை டிஸ்பிளே பண்ணணும். இப்போ அந்த ஃபார்மில் என்ன பண்ணுறேன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன், கரெக்டாக? அப்போ என்ன பண்ணணும்னா அந்த டேட்டாவை அந்த ஃபார்மில் அந்த டேட்டாவை எடுக்கணும். டேக் டேட்டா ஃப்ரம் த ஃபார்ம்.
இந்த ஃபார்ம்லேருந்து டேட்டாவை எடுத்து டேக் டேட்டா ஃப்ரம் த ஃபார்ம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சைன்இன் பண்ணும்போது அந்த டேட்டாவை யூசர் நேம் பாஸ்வேர்டை சென்ட் ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட் அனுப்பணும் டு பேக் ஹேண்ட். ஏன்னா சைன்இன் பண்ணுறாங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு லாகின் பண்ணுறதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக பேக் ஹேண்ட் கொடுத்தா வெரிஃபை பண்ணணும். ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட் அனுப்பணும், அதாவது லாகின் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட் அனுப்பிச்ச உடனே பேக் ஹேண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வெரிஃபை பண்ணி ஓகே யூசர் நேம் பாஸ்வேர்டு அது வந்து என்ன பண்ணணும்னா பேக் ஹேண்டு நீ லாகின் பண்ணும்போது பேக் ஹேண்ட் வந்து ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணும். JWT யூஸ் பண்ணி JSON வெப் டோக்கன் ஜென்ரேட் பண்ணும். இந்த டோக்கன் வந்து என்னன்னா இந்த யூசர் வந்து லாகின் பண்ணும்போது ஒரு யூசர் ஐடியை வச்சு இந்த டோக்கன் ஜென்ரேட் ஆகும். இந்த டோக்கன் தான் இந்த யூசர் ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு பெரிய ஸ்ட்ரிங்கு. டோக்கன் இஸ் நத்திங் பட் பிக் ஸ்ட்ரிங், ரைட்? ஸோ இந்த டோக்கனை ஜென்ரேட் பண்ணும் பேக் ஹேண்ட். இந்த டோக்கனை ஜென்ரேட் பண்ணி ரிப்ளை கொடுக்கும் நம்ம ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு, அதாவது நம்ம கால் பண்ண காம்பனண்ட்டுக்கு. இந்த காம்பனண்ட் என்ன பண்ணணும்னா அந்த டோக்கனை என்ன பண்ணணும்னா நம்ம ப்ரௌசருடைய லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேட்டா டூடுவை ஆட் பண்ணுறதுக்கோ இல்லை டூடுவை டெலிட் பண்ணுறதுக்கோ நம்ம என்ன தேவைன்னா இந்த யூசருக்கான டூடு அப்படின்னு நம்ம சொல்லணும்ல, அதுக்கு இந்த டோக்கனை தான் நம்ம அனுப்புவோம் ஒரு வாட்டி ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட் அனுப்பும்போது. அதனால் லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணிப்போம். லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டோக்கன் வந்து எல்லா காம்பனண்ட்டுக்கும் தெரியணும். கரெக்டாக? அது எல்லா காம்பனண்ட்டுக்கும் தெரியணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கான்டெக்ஸ்ட் கிரியேட், இதுதான் கான்டெக்ஸ்ட் API. ஒரு கான்டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு கான்டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணி இந்த கான்டெக்ஸ்ட்டில் போய் இந்த டோக்கனை நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ இதுக்கப்புறம் எந்த காம்பனண்ட்டாவது ஏதாவது ரிக்வஸ்ட் அனுப்பணும்னா இந்த கான்டெக்ஸ்ட் வந்து இந்த டோக்கன் எடுத்து அந்த டோக்கனை வந்து HTTP ரிக்வஸ்ட்டில் போட்டு அனுப்பிச்சிடலாம். ஓகே, ஸோ ரிப்ளை வந்த உடனே அந்த டோக்கனை லோக்கல் ஸ்டோரேஜில் யூஸ் பண்ணுறோம், கான்டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம அதுக்கு அடுத்தது நம்ம இந்த டாஸ்க் லிஸ்ட் காம்பனண்ட்டை டிஸ்பிளே பண்ணணும், லிஸ்ட் ஆஃப் டாஸ்க்கை டிஸ்பிளே பண்ணணும். கரெக்டாக? அப்போ டாஸ்க் லிஸ்ட் காம்பனண்ட்டை கால் பண்ணணும். கால் பண்ணால் அது டாஸ்க் ஃபார்மை கால் பண்ணும், அப்புறம் இந்த டாஸ்க் ஐட்டம் கால் பண்ணி இருக்கிற டாஸ்க்லாம் டிஸ்பிளே பண்ணும். ஸோ சைன்இன் பண்ணும்போது இதெல்லாம் நடக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு காம்பனண்ட்டுக்கு என்னென்னலாம் நடக்கணும் அப்படின்றத நம்ம லாஜிக்கலாக யோசிச்சாலே வந்துடும். ஃபார்ம்லேருந்து டேட்டா எடுத்து பேக் ஹேண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் லாஜிக்கலாக யோசிச்சுட்டு அப்புறம் கோடை பார்த்து இந்த கிட்டபுடைய சோர்ஸ் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். அங்கே போயிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடை பார்த்து இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இந்த சைன்இன் இதை நம்ம இப்போ ஒரு கோடு வால்த்ரூ பண்ணுவோம். ஓகே, சைன்இன் ரவுட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் டிஸ்பிளே ஆகுது. கரெக்டாக? இந்த பேக்லாம் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ சைன்இன் காம்பனண்ட்டுக்கு போவோம். ஓகே, இப்போ சைன்இன் காம்பனண்ட்டில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு நீங்கள் ChatGPTயில் போட்டு பார்த்துங்க. இந்த கோடு வந்து இந்த சோர்ஸ் கோட் இருக்குது. இந்த ஸ்டைல்ஸில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அப்ரோப்ரியேட் டிவ் டேக்ல போட்டு சைன்இன், வெல்கம் பேக், லாகின் டு அக்கௌண்ட் அதெல்லாம் இருக்குது. ஸோ வெல்கம் பேக், லாகின் டு அக்கௌண்ட் அதெல்லாம் P டேக்கில் போட்டிருக்கேன். ஃபார்முக்கு ஒரு ஃபார்ம் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் டேட்டா என்டர் பண்ணும்போது இந்த டேட்டா நான் என்டர் பண்ணுறேன் அப்படின்னா சைன்இன் பண்ணும்போது நம்ம என்டர் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஏதாவது டேட்டா நான் என்டர் பண்ணுறேன்னா சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணால் இந்த டேட்டா முதல்ல நான் எடுக்கணும். எடுத்து அப்போ தான் நான் பேக் ஹேண்டுக்கு அனுப்பணும். ஸோ அதை எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா நான் அந்த இன்புட் டேக்கில் ஆன் சேஞ்சில் ஒரு ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டேட் வேரியபிள் வச்சுருக்கேன். அதாவது கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்ட்டு. கிரெடென்ஷியலில் யூசர் நேம் இருக்கும், பாஸ்வேர்டு இருக்கும். இந்த ஸ்டேட் வேரியபிள் இஸ் நத்திங் பட் அன் ஆப்ஜெக்ட். இங்கே பாருங்கள், இந்த யூஸ் ஸ்டேட்டில் ஆப்ஜெக்ட். நான் யூஸ் ஸ்டேட் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு வீடியோவில். யூஸ் ஸ்டேட் எதுக்கு அப்படின்னா யூஸ் ஸ்டேட்ன்றது ஒரு ஹூக்கு, ரைட்டு? இது ரியாக்ட் ஃபியூச்சர்ஸ், இது ஹூக் இஸ் நத்திங் பட் அ ஃபங்க்ஷன், அவ்வளோதான். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம ரியாக்டோட ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹூக்ஸ்லாம் யூஸ் ஆகுது. இந்த யூஸ் ஸ்டேட்டில் என்ன அட்வான்டேஜ்னா இப்போ இந்த யூஸ் ஸ்டேட்டை கால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேரியபிள் ரிட்டர்ன் பண்ணும், ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணும். இந்த வேரியபிளை இந்த ஃபங்க்ஷனை வச்சு தான் மாற்றணும். ஸோ எப்பப்பெல்லாம் நமக்கு வேரியபிள் மாறுதோ இந்த காம்பனண்ட்டை திருப்பி ரெண்டர் பண்ணும் ரியாக்ட். இது ரியாக்டோட ஃபீச்சர். இந்த ரியாக்டோட ஃபீச்சரை யூஸ் பண்ணுறது தான் யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் யூசர் நேம், பாஸ்வேர்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோடில்
அந்த இன்புட் டேக்கில் ஆன் சேஞ்ச் ஈவெண்ட், அதாவது நான் எப்பப்பெல்லாம் டைப் பண்ணுறனோ, எப்பப்பெல்லாம் போயிட்டு என்னுடைய இன்புட் டேக்கில் போய் எப்பப்பெல்லாம் டைப் பண்ணுறனோ, டைப் பண்ண என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இது வந்து ஏரோ ஃபங்க்ஷன், இது கால் ஆகும். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா பேசிக்கலாக இந்த செட் ஃப்ரெட், இந்த செட் கிரெட் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அதாவது இந்த வேரியபிளை செட் பண்ணுறேன். அது எப்படி செட் பண்ணுறேன்னா ஏற்கனவே இருக்கிற வேல்யூ ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். அதை விரிச்சிட்டு அதில் யூசர் நேமை மட்டும் இதுக்கு மாற்றுறேன். இந்த e.target.value நான் டைப் பண்ண இந்த e.target.value வந்து என்ன வரும்னா இங்கே டைப் பண்ணுற வேல்யூ தான் அந்த e.target.value. அதை போய் செட் பண்ணிடுறேன். ஸோ அந்த க்ரெட்டில் யூசர் நேமை இப்படி தான் செட் பண்ணுறேன். அதேமாதிரி பாஸ்வேர்டை டைப் பண்ண என்ன பண்ணுறேன்னா அந்த க்ரெட்டை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் பாஸ்வேர்டை மட்டும் மாற்றிட்டு அதை வந்து செட் பண்ணிடுறேன் அந்த வேரியபிளில். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் இந்த வேரியபிளில் செட் ஆகிடுச்சு. கரெக்டாக நான் மாற்ற செட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சப்மிட்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன். கரெக்டாக சைன்இன் அப்படின்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன். இந்த சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணால் நான் யாரை கால் பண்ணுறேன்? டைப் சப்மிட். கரெக்டாக அப்போ ஃபார்மில் ஹேண்டில் சப்மிட். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணணும்? ஹேண்டில் சப்மிட்டில் நான் வந்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை பேக் எண்டுக்கு அனுப்பணும். அந்த பேக் எண்டுக்கு அனுப்புகிற ஃபங்க்ஷன் தான் இந்த சைன்இன். ஓகே, இப்போ இந்த சைன்இன்குள்ளே போகும். ஸோ இந்த சைன்இன் எங்கே இருக்குது அப்படின்னா பேசிக்காக நான் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி, அதாவது நான் நான் சைன்இன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பேக்எண்ட்லேருந்து ஒரு டோக்கன் வரும்னு சொன்னேன்ல, அந்த டோக்கனை நான் காமனாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். கரெக்டாக அதுதான் வந்து ஒரு கான்டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். க்ரியேட் கான்டெக்ஸ்ட் பண்ணி இந்த டோக்கனை ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த கான்டெக்ஸ்ட் நான் வேறு என்னென்னலாம் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கான்டெக்ஸ்டில் சைன்இன் ஒரு ஃபங்க்ஷனையும் ஸ்டோர் பண்ண போகிறேன். சைன்இன், சைன் அப், யூசர் சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் இந்த யூசர் கான்டெக்ஸ்டில் லாக் அவுட், இது எல்லாத்தையுமே இங்கே ஸ்டோர் பண்ண போகிறேன். டோக்கன் எல்லாத்தையுமே இங்கே ஸ்டோர் பண்ண போகிறேன். ரைட்டு. ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா அதை வந்து இப்போ பார்ப்போம். ஸோ கான்டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், காமனாக இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணணும்னா முதல்ல ஒரு கான்டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணணும். அப்புறம் அந்த கான்டெக்ஸ்ட்டில் போய் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணி இந்த டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்டெக்ஸ்ட்டில் நம்ம நிறைய டேட்டா காமனாக ஸ்டோர் பண்ணுவோம். அது என்னென்ன டேட்டாலாம் காமனாக ஸ்டோர் பண்ணுறோமோ அதெல்லாம் இந்த கான்டெக்ஸ்ட் ஃபோல்டரில் இருக்குது. இப்போ ஆத் கான்டெக்ஸ்ட்னால் யூசர் சம்மந்தமான டேட்டாலாம் இந்த ஆத் கான்டெக்ஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதில் ஆத் ப்ரொவைடர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனில் தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த காம்பனண்ட்டில் நத்திங் பட் காம்பனண்ட், ரைட்? இந்த காம்பனண்ட்டை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதில் வந்து நான் ஒரு கான்டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டேன். ரைட்டா? இந்த கான்டெக்ஸ்ட்டில் நான் என்ன ஸ்டோர் பண்ணணும்? டோக்கன் ஸ்டோர் பண்ணணும், சைன்இன், சைன் அப், லாக் அவுட் ஃபங்க்ஷன்லாம் ஸ்டோர் பண்ணணும். கரெக்டாக? அப்போ இந்த கான்டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு லாக் அவுட் ஃபங்க்ஷன், சைன்இன் ஃபங்க்ஷன், சைன் அப் ஃபங்க்ஷன், இது எல்லா ஃபங்க்ஷனையும் இந்த காம்பனண்ட் குள்ளே போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த டோக்கனையும் இங்கே ஒரு ஸ்டேட் வேரியபிளாக வச்சுருக்கேன். ரைட்டா? ரைட்டு. இப்போ இந்த நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்குமே நம்ம டோக்கன் முதல்ல வேணும். கரெக்டாக? இந்த டோக்கன் எங்கே இருக்குன்னா ஆப்வியஸாக நம்ம ரிக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பேக் அண்ட் ரிப்ளை கொடுக்குதுன்னா இந்த ப்ரௌசருடைய லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கும். ஸோ இந்த ஆத் ப்ரொவைடர் அப்படின்ற இந்த காம்பனண்ட்டை நான் கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த யூஸ் எஃபெக்ட் இந்த ஹூக் ஃபஸ்ட்டு இந்த வேரியபிள் இது ஃபங்க்ஷன் தானே, அப்போ இது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இந்த யூஸ் எஃபெக்ட் அப்படின்ற இந்த ஹூக் என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு வந்து யூஸ் எஃபெக்ட்ன்றது ஒரு ஹூக்கு. எப்படி யூஸ் ஸ்டேட் ஒரு ஹூக்கோ அதேமாதிரி இது ஒரு ஹூக்கு. இது என்ன பண்ணுன்னா நம்ம காம்பனண்ட்டில் சைடு எஃபெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சைடு எஃபெக்ட்னா என்னென்னா நம்ம காம்பனண்ட் வந்து ஒரு HTML கண்டென்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. கரெக்டாக? அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த டூ டூவை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாகின் பண்ணதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் டூ டூஸ் வருது. லிஸ்ட் ஆஃப் டூ டூஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம பேக் ஹேண்ட்லேருந்து இந்த டூ டூஸ்லாம் வாங்கணும்ல, அதெல்லாம் இந்த யூஸ் எஃபெக்டில் தான் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம ஆத் ப்ரொவைடர் கேஸில் இந்த டோக்கனை வந்து நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து எடுக்கணும். கரெக்டாக? அதை வந்து இந்த யூஸ் எஃபெக்டில் பண்ணுவோம். இந்த யூஸ் எஃபெக்டில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனு, செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து ஒரு டிபெண்டன்சி அரே. அது எம்டியாக இருக்குது. அது எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த காம்பனண்ட் ஃபஸ்ட்டு வாட்டி கால் ஆகும்போது தான் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அடுத்த வாட்டி கால் ஆக இது கால் ஆகாது. இந்த டிபெண்டன்சி வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா. இதில் வந்து நம்ம ஸ்டேட் வேரியபிள், ப்ராப்ஸ் இது வேணால் கொடுக்கலாம். ஸ்டேட் வேரியபிள் கொடுத்தோன்னா எப்பப்பெல்லாம் இந்த ஸ்டேட் வேரியபிள் மாறுதோ அப்போலாம் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணால் கெட் ஸ்டோர் டோக்கன் கூப்பிட்றேன். இந்த கெட் ஸ்டோர் டோக்கன் என்ன பண்ணுன்னா டோக்கனை போய் லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வரும். லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து அந்த டோக்கனை நம்ம ஸ்டோர் பண்ண டோக்கனை எடுத்துகிட்டு வந்துடுது. ரைட்டு. ஸோ அது வந்து யூட்டில்ஸில் வச்சுருக்கேன். இந்த ஸ்டோரேஜில் போய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரதை இந்த யூட்டில்ஸ் ஃபோல்டரில் வச்சுருக்கேன். ரைட்டா? இப்போ நமக்கு டோக்கனை எடுத்துகிட்டு வந்து அந்த டோக்கனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்டேட் வேரியபிளில் போய் செட் பண்ணிடுறேன். ஒரு ஆப்ஜெக்டாக செட் பண்ணுறேன். ஸோ ஆப்ஜெக்டாக செட் பண்ணும்போது நம்ம எப்படி செட் பண்ணணும்? கீ வேல்யூ பயிராக செட் பண்ணணும்ல. இப்போ நம்ம வந்து டோக் அப்படின்னு நான் செட் பண்ணேன்னா இது கீ, இது வேல்யூ. கரெக்டாக? இப்போ நான் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கீயை கொடுக்காம வெறும் வேரியபிள் நேமை மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகுனா இந்த வேரியபிள் நேமில் தான் டோக்கன் இருக்குது. கரெக்டாக? ஸோ என்ன ஆகுனா கீயை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து டோக்கன் அப்படின்னு எடுத்துக்கும். அப்புறம் வேல்யூ வந்து அந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூ இப்படி எடுத்துக்கும். ரைட்? இப்போ டோக்கனை நான் செட் பண்ணிட்டேன். ரைட்? இப்படி தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஆத் ப்ரொவைடர் அப்படின்ற ஒரு காம்பனண்ட்டில் கால் பண்ணால் எனக்கு டோக்கன் வந்து வந்துருச்சு. இந்த ஆத் ப்ரொவைடர் காம்பனண்ட்டில் நான் என்ன சொன்னேன், இந்த டோக்கன் எல்லாமே நம்ம மற்ற காம்பனண்ட்டுக்கெலாம் வரணும். கரெக்டாக? இந்த டோக்கன்லாம் மற்ற காம்பனண்ட்டுக்கு தெரியணும். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே இந்த டோக்கன் எல்லாமே இந்த கான்டெக்ஸ்ட்டில் போய் நான் ஸ்டோர் பண்ணணும். கரெக்டாக? இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா இந்த ஆத் ப்ரொவைடரில் நம்ம HTML கண்டென்ட் ரிட்டர்ன் பண்ணுறோம்ல, அதில் அந்த கான்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி டாட் ப்ரொவைடர் அப்படின்னு போட்டு இந்த வேல்யூவில் நம்ம எந்தெந்த வேல்யூலாம் இந்த கான்டெக்ஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதெல்லாம் கொடுத்துடணும். அதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஆத் ப்ரொவைடருடைய இப்போ இப்படி தான் நம்ம வந்து இந்த கான்டெக்ஸ்ட்டில் போய் ஸ்டோர் பண்ணுறோம். ரைட்டா? இப்போ எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த வேல்யூலாம் நம்ம இப்படி தான் போய் ஒரு கான்டெக்ஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். ஒரு காம்பனண்ட்டில் இந்த கான்டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணி டாட் ப்ரொவைடர் போட்டு வேல்யூவில் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் லாகின் ஆயிருக்கா ஆனால் இல்லையா அப்படின்றது எனக்கு இங்கே நேவ் பார்லேயே தெரியணும். ஓகேவா? ஏன்னா இந்த நேவ் பார் பாருங்கள், இது வந்து சைன்இன் சைன்அப் காமிக்குது. இப்போ நான் வந்து சைன்இன் பண்ணுறேன். நம்ம ராஜா 1 2 3 சைன்இன் பண்ணுறேன். சைன்இன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணோன்னா இங்கே வந்து சைன்இன் பட்டன் போயிடுது, லாக் ஒரு பட்டன் வருது. அப்போ இந்த காம்பனண்ட்டுக்கு யூசர் லாகின் ஆயிருக்கானா இல்லையான்னு தெரியணும். கரெக்டாக? ஸோ அப்போ யூசர் லாகின் ஆயிருக்கா இல்லையா எப்படி தெரியும்? இந்த டோக்கன் வேலிடாக இருந்துச்சுன்னா யூசர் லாகின் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியும். கரெக்டாக? இந்த டோக்கன் எங்கே இருக்குது? இந்த கான்டெக்ஸ்ட்குள்ளே நம்ம போட்டுட்டோம். அப்போ இந்த கான்டெக்ஸ்ட்ல இருந்து இந்த நேவ் பாருக்கு இந்த வேல்யூ வரணும். கரெக்டாக? அதுக்கு அந்த நேவ் பாருக்கு இந்த வேல்யூ எப்போ வரும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த காம்பனண்ட் இருக்குல்ல ஆத் ப்ரொவைடர் அப்படின்ற காம்பனண்ட்டை, இந்த ஆத் ப்ரொவைடர் அப்படின்ற காம்பனண்ட்டை ஸோ இதை நான் ரப் பண்ணிடுறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆத் ப்ரொவைடர் அப்படின்ற காம்பனண்ட்டில் நான் என்ன பண்ணணும்னா என் நாபாரை பாஸ் பண்ணணும். இந்த மாதிரி இந்த ஆத் ப்ரொவைடருக்குள்ளார அப்புறம் இங்கே ஆத் ப்ரொவைடர் முடிச்சிடணும். இந்த ஆத் ப்ரொவைடருக்குள்ளார நான் எந்த காம்பனண்ட் பாஸ் பண்ணுறேனோ அது வந்து எனக்கு ப்ராப்ஸாக சில்ட்ரனாக வந்துடும். ஓகேவா? வந்துருச்சா? இந்த சில்ட்ரன் நான் எங்கே யூஸ் பண்ணுறேன்? அந்த கான்டெக்ஸ்ட் டாட் ப்ரொவைடருக்குள்ளார இந்த சில்ட்ரனை யூஸ் பண்ணுறேன். அப்போ ஆத் ப்ரொவைடரில் நேவ் பார் காம்பனண்ட்டை கால் பண்ணியிருக்கேன். அந்த நேவ் பாரை இங்கே யூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் நத்திங் பட் நேவ் பார். இதுதானே நேவ் பார். ஸோ இங்கே நான் வந்து அந்த கான்டெக்ஸ்ட் டாட் ப்ரொவைடருக்குள்ளார அந்த காம்பனண்ட் வந்துருச்சு. இப்போ இந்த காம்பனண்ட்டில் இந்த வேல்யூலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கிற வேல்யூவை ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கிற வேல்யூவை ஒரு காம்பனண்ட்டில் யூஸ் பண்ணணும்னா
அந்த கான்டெக்ஸ்ட் டாட் ப்ரொவைடருக்குள்ளார அந்த காம்பனண்ட்டை நம்ம போடணும். அப்போ தான் அந்த கான்டெக்ஸ்ட் இருக்கிற வேல்யூவை யூஸ் பண்ண முடியும். ரைட்? ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு டஃப்பாக இருக்குது அப்படின்னா இதை புரிஞ்சுதுன்னா திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஓகே. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஆப் ரவுட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப் ரவுட் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கேன், app.js. இந்த app.jsல பாருங்கள் ஆத் ப்ரொவைடரோட இது பண்ணியிருக்கேன், ரேப் பண்ணிட்டேன். அப்போ ஆப் ரவுட்டர் வந்து ஆப் ரவுட்டரில் இந்த கான்டெக்ஸ்ட் இருக்கிற வேல்யூலாம் நம்ம ஆப் ரவுட்டரில் என்ன வரும், இந்த ஆத் ப்ரொவைடருக்கு சைல்டு தானே ஆப் ரவுட்ரு. ஸோ ஆப் ப்ரொவைடர் எங்கே இருக்குது, கான்டெக்ஸ்டில் இருக்கும், அதோட சைல்டு தான் ஆப் ரவுட்டர். அந்த ஆப் ரவுட்ஸை நம்ம இதில் வந்து இங்கே போட்டிருக்கோம் கரெக்டாக. அப்போ ஆப் ரவுட்ஸில் நான் என்னென்ன காம்பனண்ட்லாம் கால் பண்ணுறேனோ அந்த எல்லா காம்பனண்ட்லேயும் நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வேல்யூஸை. இப்போ nav barல எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம், nav barல மட்டும். ஸோ nav barல என்னென்னா யூஸ் ஆத் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இந்த யூஸ் ஆத் என்னென்னா நத்திங் பட் இந்த காம்பனண்ட்டில் அந்த வேல்யூ நான் யூஸ் பண்ணணுன்னா யூஸ் ஆத்தை கால் பண்ணால் யூஸ் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு கால் பண்ணும், அந்த கான்டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டாக போட்டு. ஸோ இந்த யூஸ் கான்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணால் இந்த கான்டெக்ஸ்ட்டில் என்னென்ன வேல்யூலாம் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேனோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ nav barல இந்த யூஸ் ஆத் இஸ் காலிங் யூஸ் கான்டெக்ஸ்ட். ஸோ யூஸ் கான்டெக்ஸ்ட்டை கால் பண்ணி நான் அந்த வேல்யூஸ் எல்லாம் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ கான்டெக்ஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணணும், ஒரு கான்டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணணும். ஓகே, கான்டெக்ஸ்ட் ஸ்டோர் பண்ணுறது லெட்ஸ் சே இது வந்து சிடிஎக்ஸ்னு வச்சுப்போம், கான்டெக்ஸ்ட்னு வச்சுப்போம். இப்போ இதில் வேல்யூவை போடுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இந்த கான்டெக்ஸ்ட் டாட் ப்ரொவைடர் அப்படின்னு போட்டு ரைட், இதில் வேல்யூவில் நான் எந்த வேல்யூவாக இருந்தாலும் இங்கே போட்டுடலாம், இந்த யூசர் இதெல்லாம் போட்டுடலாம். இப்போ இந்த வேல்யூவை நான் ஒரு காம்பனண்ட்டில் யூஸ் பண்ணணும்னா அந்த காம்பனண்ட்டை நான் இங்கே கொண்டு வரணும். இப்போ nav barல நான் யூஸ் பண்ணால் nav bar கொண்டு வரணும். இப்போ நான் வந்து எல்லா காம்பனண்ட்லையும் கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே நான் டேரெக்டாக ஆப்பை போட்டுடலாம். அப்போ ஆப் தானே எல்லா காம்பனண்ட்டையும் கால் பண்ணுது, அப்போ எல்லா காம்பனண்ட்டையும் இந்த கான்டெக்ஸ்ட் வேல்யூ நான் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? இப்போ இப்படி போட்டால் தான் இந்த இதில் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த nav bar காம்பனண்ட் நான் யூஸ் பண்ணுறது எப்படி, அந்த nav bar காம்பனண்ட்டில் நம்ம யூஸ் கான்டெக்ஸ்ட்டை கால் பண்ணணும். யூஸ் ஆத் இது என்ன நத்திங் பட் காலிங் த யூஸ் கான்டெக்ஸ்ட். ரைட்? கால் பண்ணி இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் கான்டெக்ஸ்ட் ஏபிஐ. இந்த யூஸ் கான்டெக்ஸ்ட்ன்றது ஹூக்கு. ஸோ இப்படி தான் வேல்யூவை கான்டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணி வேல்யூவை போட்டு அங்கே வேல்யூவெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கான்டெக்ஸ்ட் ஏபிஐ மூலிமா. ஓகே, பட் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது இந்த கான்டெக்ஸ்ட் வந்து இப்போ உங்கள் ஆப் காம்பனண்ட் கம்ப்ளீட்டாக இதில் ரேப்அப் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே சப்போஸ் யூசர் ஏதாவது மாறுது, இந்த வேல்யூஸ் ஏதாவது மாறுது அப்படின்னா உங்கள் ஹோல் அப்ளிகேஷனுமே ரீரெண்டர் ஆகும். ரைட்? அதுதான் இந்த கான்டெக்ஸ்ட் ஏபிஐயில் ஒரு பிரச்சனை. ஸோ இதுக்கு தான் நம்ம இந்த டேட்டா, இந்த கான்டெக்ஸ்ட் ஏபிஐ எதுக்குன்னா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, நம்மளுடைய டேட்டாவை காமனாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ரைட்டா? இப்போ நான் போய் ஏதாவது மாற்றோன்னா ஹோல் ஆப் ரீரெண்டர் ஆகுது இல்லை, அதுக்கு தான் இப்போ ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரிலாம் இருக்குது. ரிடக்ஸு, ரீகாயிலு, இதெல்லாம் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரி. ஓகே, இது மாற்றணும்னா ரீகாயிலாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா நீ மாற்றணும்னா ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட் மட்டும் ரீரெண்டர் ஆகணும், டேட்டா மாற்றணும்னா அதெல்லாம் ரீகாயிலில் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் அடுத்தது பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இதுதான் nav bar. இப்போ nav barல யூசர் லாகின் ஆகிருக்காங்க, யூசர் வேலிடாக இருந்துச்சுன்னா நான் லாக் அவுட்ன்ற பட்டனை டிஸ்பிளே பண்ணுவேன். இல்லை அப்படின்னா ஃபால்ஸில் வந்து நான் வந்து சைன்இன் சைன்அப்பை டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேவா? இதுதான் கண்டிஷனல் ரெண்டரிங் அப்படின்வாங்க. ஒரு வேல்யூ 2ஆக இருந்தால் ஒரு இஃப் கண்டிஷனில் இருந்து ரெண்டர் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ லைக் திஸ் யூ கேன் டூ இட். ரைட்? இதுதான் சைன்அப். ஓகே, இப்போ சைன்அப் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ நான் சைன்அப் பட்டனை கிளிக் பண்ணுறேன். சைன்அப் பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ஆகும், ஸோ ஃபார்ம் எங்கே இருக்குது இதில், இது nav bar, நம்ம சைன்இன் போய்டுவோம். இப்போ சைன்அப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சைன்இன்றது கால் ஆகும். கரெக்டாக? இந்த சைன்இன் என்னென்னா, ஸோ இங்கிருந்து தான் நம்ம பார்க்கணும். இந்த சைன்இன்ன்றது ரைட் எங்கே இருக்குது, இந்த கான்டெக்ஸ்ட்டில் இருக்குது சைன்இன். ரைட்டா? அப்போ இந்த கான்டெக்ஸ்ட் இருக்கிற சைன்இன் ஃபங்க்ஷன் கால் ஆகும். அந்த கான்டெக்ஸ்ட் இருக்கிற சைன்இன் ஃபங்க்ஷன் சைன்இன் யூசர்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஸோ இந்த சைன்இன் யூசர் என்ன பண்ணுதுன்னா we are sending the post request here. போஸ்ட் ரிக்வஸ்ட் அனுப்புறதுக்கு நான் என்ன ரவுட்டோ அதை ரவுட்டை கொடுத்துட்றேன், என்ன டேட்டா யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுக்குறேன். இதில் ஏபிஐ டாட் போஸ்ட்னு போடுறேன் போஸ்ட் ரிக்வஸ்ட்டுக்கு. இந்த ஏபிஐன்றது என்னன்னா பேசிக்காக என்னுடைய சர்வீஸில் ஏபிஐ டாட் ஜேஎஸ் இருக்குது,
இதில் வந்து நான் ரிக்வஸ்ட் அனுப்புறதுக்கு HTTP ரிக்வஸ்ட் அனுப்புறதுக்கு ஆக்சிவைஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜை யூஸ் பண்ணுறேன். இந்த ஆக்சிவைஸில் நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது HTTP ரிக்வஸ்ட் அனுப்புறதுக்கு அது கிரியேட் போட்டு நான் எந்த யூஆர்எலுக்கு அனுப்பணும், என் ஹெட்டரில் என்ன டேட்டா இருக்குது, ஜேசன் டேட்டா இருக்குது, இதை மட்டும் வச்சு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இனிமேல் நான் அனுப்புறதுக்கு ஏதாவது ரிக்வஸ்ட் அனுப்புறதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் டாட் போஸ்ட் நான் வந்து யூஆர்எல்லாம் கொடுக்க தேவையில்லை. அந்த ரவுட்டும் என்ன டேட்டாவை கொடுத்தா போதும், HTTP ரிக்வஸ்ட் போயிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த ஏபிஐ. இப்போ HTTP ரிக்வஸ்ட் போகுது. ரிக்வஸ்ட் போகும்போது இப்போ HTTP ரிக்வஸ்ட் போகுது. ஓகே, இப்போ HTTP ரிக்வஸ்ட் இப்போ லாகின் பண்ணுறதுக்கு HTTP ரிக்வஸ்ட் போயிடுச்சு. யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்ட். ரிப்ளைல என்ன வரும், டோக்கன் வரும். ஓகேவா? அப்போ சைன்இன்ல நீங்கள் ஒரு HTTP ரிக்வஸ்ட் அனுப்புகிற அப்படின்னா இப்போ ஆண்ட்ராய்ட் சப்மிட் சைன்இன் பண்ணுற கரெக்டாக. சைன்இன் பண்ணும்போது உங்களுக்கு ரிப்ளையில் டோக்கன் வருது கரெக்டாக. இப்போ சைன்இனில் போவோம். சைன்இன் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்ல, அது எங்கே இருக்குது, யூஸ் கான்டெக்ட்ஸில் இருக்குது. ஸோ சைன்இன் யூசர் ரிப்ளை என்ன வருது, டோக்கன் வருது. இப்போ அந்த டோக்கனை நம்ம என்ன பண்ணுறோம்னா போய் லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணிடுறோம். செட் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அந்த ஆத் ப்ரொவைடர் கான்டெக்ட்ஸில் ஸ்டேட் வேரியபிளையும் கான்டெக்ட்ஸ்லையும் ஸ்டேட் வேரியபிளையும் அப்டேட் பண்ணிடுறோம். அப்டேட் பண்ணால் இந்த காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகுமா, ரீரெண்டர் ஆனால் இந்த வேல்யூஸ்லாம் செட் ஆகிடுச்சு. ரைட்? அப்போ உங்கள் காம்பனண்ட் எல்லாமே ரீரெண்டர் ஆகும். ஸோ இப்போ இந்த டோக்கன் வந்து எல்லா காம்பனண்ட்டுக்கு, இந்த சில்ட்ரனுக்கு என்ன காம்பனண்ட் எல்லா காம்பனண்ட்லையும் இந்த டோக்கனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? ஒன்ஸ் லாகின் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு நான் லாகின் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகணும், எனக்கு டாஸ்க்லாம் டிஸ்பிளே ஆகணும் கரெக்டாக. லாகின் பண்ணணும்னா என் டாஸ்க் டிஸ்பிளே ஆகணும். அப்போ நான் வந்து இந்த டாஸ்க் ரவுட்டுக்கு நேவிகேட் பண்ணுறேன். டாஸ்க் ரவுட்டுக்கு நேவிகேட் பண்ணனா என் ஆப் ரவுட்டரில் /டாஸ்க்கு என்ன இருக்குது, டாஸ்க் லிஸ்ட் இருக்குது. இந்த டாஸ்க் லிஸ்ட் காம்பனண்ட் இது ரெண்டுத்தையும் எனக்கு டிஸ்பிளே பண்ணிடும் கரெக்டா. இப்போ இந்த டாஸ்க் லிஸ்ட்டில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து எனக்கு ஏற்கனவே சில டேட்டா இருக்குது ரைட்டா. ரைட்? இப்போ சில டேட்டாவை ஆட் பண்ணிட்டேன் என்ன ராஜான்றதில். இப்போ லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி சைன்இன் பண்ணுறேன். அதே ராஜாவுக்கு போகிறேன். ராஜா 1 2 3 அடிக்கிறேன். இப்போ ஏற்கனவே இருக்கிற டேட்டாலாம் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஏற்கனவே இருக்கிற டாஸ்க்லாம் எனக்கு டிஸ்பிளே ஆகும் கரெக்டாக. அப்போ இந்த காம்பனண்ட் வந்து இந்த HTML கண்டென்ட்டை நான் ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் பேக் ஹேண்டுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து எல்லா டேட்டாவையும் வாங்கிடணும், இந்த இருக்கிற டாஸ்க்லாம் வாங்கணும். ஸோ அதுதான் சைடு எஃபெக்ட் சொல்லுவோம். அதைத்தான் நம்ம யூஸ் எஃபெக்டில் பண்ணுவோம். ஸோ இந்த யூஸ் எஃபெக்டில் டிபெண்டன்ஸ் ஏரியா அப்போ ஃபஸ்ட்டு டைம் இது எம்டியாக இருந்தால் ஒரு டைம் தான் ஓடுன்னு சொன்னேன் இந்த ஃபங்க்ஷன். இதில் லோட் டாஸ்க்கை கால் பண்ணுறோம். இந்த லோட் டாஸ்கில் ஐ எம் காலிங் கெட் டாஸ்க். கெட் டாஸ்க் என்ன பண்ணோம், இட் சென்ஸ் API கெட் பண்ணுறதுக்கு ஒரு HTTP ரிக்வஸ்ட் அனுப்பும். ரைட்? ஸோ HTTP ரிக்வஸ்ட் அனுப்பிச்சு டேட்டா வந்துச்சா, டேட்டா வந்தால் எல்லா டாஸ்கையும் நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த ஸ்டேட் வேரியபிளில் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே? அப்போ டாஸ்க் வாங்கும்போது ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நான் லாக் அவுட் பண்ணிடுறேன். எரர் வந்துச்சு அப்படின்னு எரரை செட் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிடுறேன். ஓகே? ஸோ இப்போ ஒன்ஸ் நான் டாஸ்க்கை செட் பண்ண உடனே என் HTML கண்டென்ட்டை பாருங்கள். ஜஸ்ட்டு டாஸ்க் ஃபார்மை கால் பண்ணுறேன். அப்புறம் பேசிக்காக ஒரு டிவ்வில் இங்கே வந்து மேப் போட்டு லூப் அடிக்கிறேன். லூப் அடித்து மேப் என்ன பண்ணும், இந்த ஃபங்க்ஷனை இந்த அரேயில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு கால் பண்ணும். இந்த அரே வந்து நத்திங் பட் லிஸ்ட் ஆஃப் டாஸ்க் கரெக்டாக. அதில் ஒரு எலமெண்ட்டுக்கு கால் ஆகும். ஒரு எலமெண்ட்லேயும் ஐ எம் காலிங் த டாஸ்க் லிஸ்ட் ஐட்டம். இந்த டாஸ்க் லிஸ்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த HTML கண்டென்ட்டை நான் இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இது அரே இந்த மேப் ரிட்டர்ன்ஸ் அரே இல்லை. அப்போ அரே ஆஃப் திஸ் ஐட்டம்ஸ் வந்துருக்கும். இந்த ஃபுல் ஐட்டம்ஸ் அரே ஒரு டாஸ்க் லிஸ்ட் ஐட்டம் இருக்குல்ல, இந்த காம்பனண்ட்டு, இந்த காம்பனண்ட் வந்து இந்த கம்ப்ளீட் இதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை நான் மேப் போட்டு கால் பண்ணுறதுனால எல்லா டாஸ்க்கும் இங்கே வருது. அது எல்லாத்தையும் இந்த டிவ்வில் டிஸ்பிளே பண்ணுறேன். சப்போஸ் டாஸ்கே இல்லைன்னா இந்த P டேக்கில் நோ டாஸ்க் கவுண்ட்ன்றதை டிஸ்பிளே பண்ணுறேன். இப்படி தான் கம்ப்ளீட்டாக நமக்கு டிஸ்பிளே வருது. டார்க் தீம் லைட் தீம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இங்கே நான் இப்போ இங்கே கிளிக் பண்ணுறேன், டப்புன்னு எல்லாம் மாறுது. திருப்பி கிளிக் பண்ணுறேன், எல்லாம் மாறுது. இது எப்படி ஒர்க் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள் சிம்பிளாக. ஸோ இது எங்கே இருக்குது, nav பார்ல இருக்குது. இப்போ nav பார்ல நான் இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா எல்லா காம்பனண்ட்டும் மாறணும். அப்போ எல்லா காம்பனண்ட்டும் மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நான் அதுக்கு இந்த தீமுக்கு வந்து ஒரு கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணணும் கரெக்டாக.
அந்த கான்டெக்ஸ்டில் போய் டார்க் தீமா லைட் தீமான்றதை ஸ்டோர் பண்ணணும். அந்த ஸ்டோர் பண்ணனா அந்த வேல்யூ வந்து எல்லா ஆப்புக்கு எல்லா காம்பனண்ட்டுக்கும் போகும். அந்த காம்பனண்ட் அதை வச்சு இந்த ஸ்டைலிங்கை மாற்றணும். ஸோ இது எப்படி நடக்குதுன்னா, நான் ஒன்ஸ் இங்கே டார்க்கை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா போய் கான்டெக்ஸ்டில் போய் அங்கே ஒரு கான்டெக்ஸ்டில் போய் இந்த டார்க் தீமா லைட் தீமான்ற ஸ்டோர் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ நேவ் பார் தான் நம்ம இருக்குது. அப்போ நேவ் பாருக்கு போவோம். நேவ் பாரில் டார்க் தீம் லைட் தீம் எங்கே இருக்குது? எஃப்எம்னு எஃப்எஸ்ஆன் இருக்குல்ல, இதுதான். ரைட்டா? இதை நான் ஆன் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பட்டனை ஆன் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா பேசிக்காக என்ன நடக்கும்? ஆன் கிளிக் பண்ணால் இப்போ ஆன் கிளிக்கில் டாகிள் தீம்ன்றதை கால் பண்ணுறேன். இந்த டாகிள் தீம் தான் எனக்கு கான்டெக்ஸ்டில் இருக்குது. இந்த டார்க் மோடா லைட் மோடா, அப்புறம் நம்ம டார்க் மோடா மாற்றணும், டார்க் மோடா லைட் மோடா மாற்றணும், லைட் மோடா டார்க் மோடா மாற்றணும், அப்போ டாகிள் பண்ணணும், இப்படி மாற்றணும். இது ரெண்டுமே இந்த ஒரு கான்டெக்ஸ்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ டாகிள் தீம்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தீம் கான்டெக்ஸ்டில் என்ன இருக்குன்னா டார்க் மோட் லைட் மோட், இந்த டார்க் மோடுக்கு ஒரு ஸ்டேட் வேரியபிள் வச்சுருக்கேன். இந்த டாகிள் தீமை கால் பண்ணுறேன். இந்த டாகிள் தீம் என்ன பண்ணுது? டார்க் மோட லைட் மோடாக மாற்றுது, லைட் மோட டார்க் மோடாக மாற்றி இந்த ஸ்டேட் வேரியபிள் செட் பண்ணுது. இந்த ஸ்டேட் வேரியபிள் மாறினா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஏன்னா நம்ம டிபெண்டன்சியில் அந்த ஸ்டேட் வேரியபிள் கொடுத்துருக்கோம். எப்பப்பெல்லாம் ஸ்டேட் வேரியபிள் மாறுதோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் மாறும். அப்போ டார்க் மோட் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டாக்குமெண்ட் எலமெண்ட் கிளாஸ் லிஸ்ட் இதில் டார்க்குன்னு ஆட் பண்ணுறேன். டார்க் மோட் ட்ரூவாக இல்லைன்னா அந்த கிளாஸ் லிஸ்ட்டில் இந்த டார்க்கை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட் எலமெண்ட் கிளாஸ் லிஸ்ட்டில் இதை ஆட் பண்ணாலே என்ன அட்வான்டேஜ்னா, என்னுடைய காம்பனண்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா டார்க் கோலன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அப்போ அந்த என்னுடைய இந்த இதில் வந்து டார்க்கை நான் ஆட் பண்ணியிருந்தேன்னா அந்த டார்க் கோலனில் நான் என்ன ஸ்டைல் கொடுத்துருக்கணும் அது வந்து எடுத்துக்கும். நார்மலாக கொடுத்துக்கிறத எடுத்துக்காது அந்த கிளாஸஸில் டார்க்குன்னு இருக்குன்னா. ஸோ நான் என்ன பண்ணேன்னா எல்லா காம்பனண்ட்லேயும் எந்தெந்த பிளாக்காக இருக்கோ அதுக்கெலாம் நான் டார்க் கோலன் கொடுத்துருப்பேன். டார்க் கோலன் கொடுத்து டார்க் மோடில் ஸ்பெசிஃபிக் ஸ்டைல் வேணும்னா அதை வந்து இங்கே கொடுத்துருப்பேன். ரைட்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா நான் ஹாவர் பண்ணும்போது எனக்கு பிளாக் கிரே வரணும். ஸோ இப்படி தான் வந்து ஸோ அப்போ பேசிக்காக என்ன நடக்குது அப்படின்னா, நான் இதை கிளிக் பண்ணுறேன்னா இதை நான் இப்படி கிளிக் பண்ணுறேன்னா என்ன நடக்குதுன்னா, நான் போய் ஒரு கான்டெக்ஸ்டில் இந்த டார்க் மோடாக மாற்றுறேன், டார்க் மோடாக லைட் மோடாக மாற்றுறேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இந்த கான்டெக்ஸ்டில் டாக்குமெண்ட் எலமெண்ட் கிளாஸ் லிஸ்ட்டில் போயிட்டு டார்க் அப்படின்றத ஆட் பண்ணுறேன். டார்க்குன்றதை அப்படி ஆட் பண்ணிட்டேன்னா என்னுடைய மற்ற காம்பனண்ட்லாம் இருக்குல்ல, டாஸ்க் லிஸ்ட்டோ டாஸ்க் ஃப்ளோவோ, அந்த எந்த காம்பனண்ட்லேயும் டார்க் கோலன்ற ஸ்டைல் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். அதனால தான் எனக்கு டிஸ்பிளே இப்படி மாறுது. ரைட்? ஸோ இதுதான் ஓவர் வியூ ஆஃப் திஸ் டு டூ ஆப். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் பார்ட்டாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த nav bar காம்பனண்ட்டை பண்ணுங்கள். nav bar பண்ணி முடிச்சிட்டிங்களா, அடுத்து ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணுங்கள். யூசர் என்னென்ன பண்ணணும் அது மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் சைன்அப் பண்ணுங்கள். சைன்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைன்இன் பண்ணுங்கள். சைன்இன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த இப்போ சைன்இன் பண்ணி முடிக்கிறோன்னு வச்சுங்க, ராஜா 1 2 3 சைன்இன் ராஜா 1 2 3 சைன்இன் பண்ணி முடிக்கிறீங்கன்னா அப்புறம் இந்த டாஸ்க்லெஸ் காம்பனண்ட்டை பண்ணுங்கள். அப்புறம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டேட்டாலாம் நம்ம ஸ்டோர் பண்ணணும், நம்ம டார்க் தீமா லைட் தீமா ஸ்டோர் பண்ணணும், அப்புறம் லிஸ்ட் ஆஃப் யூசரோடைய டோக்கன் ஸ்டோர் பண்ணணும், இதெல்லாம் கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஏதாவது எரர் நடக்குது அப்படின்னா நம்ம எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகணும்ல. ஸோ அந்த எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கும் ஒரு கான்டெக்ஸ்ட் வச்சுருக்கேன். ஏதாவது எரர் நடக்குது அப்படின்னா இந்த எரர் மெசேஜை செட் பண்ணிவிடுவேன். எரர் மெசேஜை செட் பண்ணிட்டேன் அப்படின்னாலே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த சில்ட்ரன் எலமெண்ட் அந்த சில்ட்ரன் எலமெண்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி மேலேயே அந்த எரர் மெசேஜையும் டிஸ்பிளே பண்ணிடுறேன். ரைட்டு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ லாக் அவுட் பண்ணுறேன். லாக் அவுட் பண்ணிவிட்டு பாலா 3ல் தப்பான பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இப்போ சைன்இன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்வாலிட் கனெக்ஷன் எரர் மெசேஜ் வருது. எப்படி வருது அப்படின்னா இந்த சைன்இன் பட்டனை எல்லாத்தையுமே இந்த இதுக்குள்ளே ரேப் பண்ணியிருக்கேன், எரர் ப்ரொவைடர் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் ரவுட்ஸ் போனீங்கன்னா எல்லா ரவுட்டுமே எரர் ப்ரொவைடர் கூட இருக்குது. nav bar தவிர எல்லாமே எரர் ப்ரொவைடர் கூட இருக்குது. ரைட்டா? அப்போ அந்த எரர் ப்ரொவைடர்னு இதுதான். அப்போ எல்லா காம்பனண்ட்டுமே இந்த சில்ட்ரன் எல்லா காம்பனண்ட்டுமே இங்கே வந்துருச்சு. கரெக்டாக?
அந்த காம்பனன்ட் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி எரர் மெசேஜ் ட்ரூவாக இருந்தால் எனக்கு எரர் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகிடும். ரைட்டா? இப்போ சைன்இன்ல பாஸ்வேர்டு தப்பாக இருக்குன்னா என்ன ஆகும்? இந்த பாஸ்வேர்டு தப்பாக இருக்குது அப்படின்னா நான் இங்கே ரெஸ்பான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டர்ஸ் வச்சுருக்கேன். இது ஒரு அட்வான்டேஜ். நம்ம இந்த மாதிரி ஆக்சிவ் வாய்ஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறதுனால இன்டர்செப்டர்ஸ் என்ன அப்படின்னா, ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னா ரெஸ்பான்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். அங்கே நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம்னா அதுக்கப்புறம் தான் நமக்கு நம்ம கோடுக்கு போகும். ஸோ ரெஸ்பான்ஸ் வரும்போது ஒரு எரர் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எரர் மெசேஜை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இன்டர்செப்டர்னால் குறுக்கிடுறது. அதாவது ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது இங்கே நம்ம அப்ளிகேஷன் இருக்குது, இதுதான் நம்ம அப்ளிகேஷன். நம்ம ஒரு HTTP ரிக்வெஸ்ட் அனுப்புகிறோம் பேக் ஹேண்டுக்கு. பேக் ஹேண்ட் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இப்போ இதுதான் என்னுடைய அப்ளிகேஷன், ரைட்? இந்த அப்ளிகேஷனில் நான் வந்து இந்த ஆக்சிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுறேன்ல, இந்த ஆக்சிவ் வாய்ஸ் மாடல், இந்த ஆக்சிவ் வாய்ஸில் இன்டர்செப்டார்ஸ்னு வச்சுருக்கேன். இன்டர்செப்ட்னா குறுக்கிறது. இங்கே ரெஸ்பான்ஸ் வருதுன்னா ஃபஸ்ட்டு இந்த இன்டர்செப்டர், இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது கரெக்டாக இருந்தால் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக எங்கேருந்து நான் இந்த HTTP ரிக்வெஸ்ட் ட்ரிகர் பண்ணணும் அது கால் ஆகும், அதுக்கு வரும். சப்போஸ் எரர் இருக்குது அப்படின்னா இந்த எரர் கால் ஆகும். இந்த எரரில் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராமிஸை ரிஜெக்ட் பண்ணுறேன். அது என்ன எரர் மெசேஜோ அதுக்கு ஒரு ப்ராமிஸை ரிஜெக்ட் பண்ணி ஒரு ரிஜெக்டட் ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிஜெக்டட் ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இப்போ என்னுடைய சைன்இன்ல ரிஜெக்டட் ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணுறதுனால இது எரர் ஆகி இங்கே கேட்ச் கால் ஆகிடும். இங்கே கேட்சில் போய் நான் எரரை செட் பண்ணிட்டேன். இங்கே நான் எரரை செட் பண்ணதுனால இங்கே எரர் ட்ரூ ஆகிடும், ரைட்? செட்டர் எரர் ட்ரூ ஆகிடும். அப்போ இந்த மெசேஜ் இங்கே டிஸ்பிளே ஆகுது, அப்புறம் சில்ட்ரன் டிஸ்பிளே ஆகுது. இப்படி தான் இந்த எரர் மெசேஜ் வருது, ரைட்? இந்த மாதிரி எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணும்னா அதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணியும் பண்ணலாம். இந்த மாதிரி இன்டர்செப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வரதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ரிக்வெஸ்ட் வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரிக்வெஸ்ட் வெளியே போகிறதுக்கு முன்னாடி டோக்கன்லாம் ஆட் பண்ணணும்ல, அதெல்லாம் என்ன பண்ணலான்னா இந்த ரிக்வெஸ்ட் இன்டர்செப்டரில் வெளியே போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா டோக்கனை எடுத்து ஹெடரில் போய் டோக்கன் ஆத்தரைசேஷன் அப்படின்ற ஃபீல்டில் பியரர் டோக்கனை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி இந்த கான்ஃபிகர் ரிட்டர்ன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே போகிறதுக்கு முன்னாடி டோக்கன் வந்து ஹெடரில் ஆட் ஆகிடும், ரைட்டு? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியலனாலும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டு பார்ட்டாக பண்ணுங்கள். பார்ட்டாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு தடவை ஒரு ஹேக்கத்தான் மாதிரி ஒரு 3 hours அலோகேட் பண்ணி பேக் ஹேண்டு ஃப்ரண்ட் ஹேண்ட் ஒரு வாட்டி பேக் ஹேண்ட் பண்ணுங்கள், அதை போஸ்ட் மேலே டெஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் கம்ப்ளீட்டாக எந்த ரெஃபரன்ஸுமே இல்லாமல் ஃப்ரண்ட் ஹேண்டை ஃபுல்லாக பண்ணி முடிங்க. இந்த டூடூ ஆப் மட்டும் இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு ரியாக்டில் நீங்கள் ஹையர் ஹண்ட்ரட் ப்ராஜெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தேங்க்யூ.